இன்றைய தமிழ் சங்க விழாவிற்கு வருகை தந்துள்ள எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், பட்டிமன்ற தலைவர் நடுவர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு என்னை ஊக்கமளித்த எனது 5 பெண் குழந்தைகளுக்கும், பட்டிமன்ற ஜாம்பவான்கள் திரு விசு சார், திரு சால்மன் பாப்பையா சார், திண்டுக்கல் திரு லியோனி அவர்கள், இவர்களை எனது மானசீக குருவாக வணங்கி குருவந்தனம் செய்து கொண்டு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய டிஜிட்டல் முன்னேற்ற வளர்ச்சி சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் நன்மைதான் என பேச வந்துள்ளேன். சமூக முன்னேற்றத்தில் இந்த டிஜிட்டல் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக விளங்குகிறது. கல்வி, பொருளாதாரம், அரசு நிர்வாகம் இதுபோன்று பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ் சங்கத்திலிருந்து திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரன் அவர்கள் என்னை போனில் அழைத்து பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த ஒரு நொடியில் பல ஆண்டுகளாக பட்டிமன்றம் பார்த்து கேட்டு மகிழ்ந்த எனக்கு இன்ப அதிர்ச்சி தந்தது. என்னால் முடியுமா, சரின்னு சொல்லணுமா, அப்படி 2 மனசா ஆலோசிச்சுட்டு சரி சரி என்று கூறிவிட்டேன். அன்று தொட்டு இன்று வரை எனக்கு டென்ஷன் தான். அண்ணன் அவர்கள் என்னை நேரில் பார்க்கவில்லை, நான் அவர்கள் நேரில் பார்க்கவில்லை. 5 பைசா செலவில்லாமல் போன் வழியாகவே பேசி முடிவு செய்துள்ளோம். இது எப்படி சாத்தியமாயிற்று? இந்த செல்போன் ஆனதுனால தானே இப்படி பேச முடிகிறது. அதுபோன்று இந்த செல்போன் சொல்வது என்னவர் என்னுடன் இருப்பதாக நான் நினைத்துக் கொள்வேன். அது இருக்கும்போது உலகமே நம் கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏதாவது சந்தேகம் வருதா என்ன கேட்டு அவர் உனக்கு சந்தேகத்தை சுத்திரத்துக்கு என் வாழ்நாள பாதிப்பு போயிடுச்சுன்னு அவருக்கு வருத்தப்படுவார். இது எதற்கு? எது வந்தாலும், எந்த சந்தேகம் வந்தாலும் சாட் ஜிபிடிலோ அல்லது வாட்ஸ்அப் மெட்டா ஏஐலோ எந்த விஷயம் சந்தேகம் வந்தாலும் அதில் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு முன்னேற்றம் தானே. அதாவது அன்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நாம் கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சிகள் இன்று கண்கூடாக பார்க்க முடிகிறது. 5000 வருடங்களுக்கு முன் மகாபாரதத்தில் மகாபாரத போர்க்களத்தில் யுத்த களத்தில் நடக்கும் காட்சிகளை காண விரும்பிய பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு வசிஷ்டர் தன் ஞானக்கண்ணை சஞ்சயனுக்கு அருளி அவர் நிலக்கண்ணாடியில் யுத்த பூமி நடக்கும் எல்லா விஷயங்களையும் திருதராஷ்டிரருக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதை நம்ம தூரதர்ஷன் மகாபாரதம் நிகழ்ச்சி நாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அன்னைக்கு நம்ம நம்பணுமா இல்லையே, இது என்ன கிராஃபிக்ஸ் செஞ்சுதான் சினிமா காட்டுறாங்கன்னு நினைக்கிறோம். இன்று இந்த இடத்துல இருந்து 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எந்த மூலையிலும், இந்த உலகத்தில் உள்ள எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம இங்கு இருந்தபடியே நம்மளால் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் அவர்களை பார்த்து பேசி மகிழ முடிகிறது. அவர்களது அன்றாட வாழ்க்கை நாம் கண் முன்னால் பார்த்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் என்ன உண்டு, பேரன் பேத்திகளை கட்டி அணைச்சு கொஞ்ச முடியாது.
இந்த டிஜிட்டல் உலகம் ஒரு நாள் இந்த சாதனை படைக்கும் என நம்புவோம். கண்டிப்பாக முடியும். ஏதாவது இது போன்று ஏதாவது அதிசயம் நடக்கத்தான் செய்யும். 2019 கொரோனா என்ற கொடிய அரக்கன் உலகமெங்கும் தலைவிரித்து ஆடிய போது உலகமே ஸ்தம்பிச்சிருந்தது. அந்த நேரத்தில் குழந்தைகளின் படிப்பு ஒரு பாதிப்பு வராமல் பள்ளிக்கூட நிர்வாகம் ஆன்லைன் நடத்தி குழந்தைகள் படிப்பை கண்டினியூ செய்தார்கள். அந்த நேரத்தில் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் போன் இது வழியாக குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அன்று ஸ்மார்ட் போன் வாங்கி அவர் எல்லாருமே இன்றும் அந்த ஸ்மார்ட் போனை கீழே வைக்கிறது இல்லை. ஒரு குழந்தையாவது கொஞ்ச நேரம் இருந்தா கை வலிக்குன்னு கீழே வைப்போம். போனை கீழே வைப்போமா? வைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் போன் நமது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிறது. இந்த மேடைக்கு வருவதற்கு சற்று முன்தான் எனது உறவுக்கார பொண்ணு, அத்தை நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பிளட் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கார்கள், நான் காசு கொண்டு வரவில்லை என்று சொல்லி எழுதும்போது அதற்கு நான் இப்பவுமே உனக்கு ஜிபே அனுப்புறேன் என்று சொல்லி அந்த இடத்துல 10,000 rupees அந்த பொண்ணுக்கு நான் அனுப்பி கொடுத்தேன். அவள் என்ன பார்க்க வரவில்லை, நான் அவளை பார்க்க போகவில்லை, ஆட்டோ பிடிக்கல, ஒண்ணுமே செய்யல. செலவும் மிச்சம், நமது நேரம் மிச்சம். இது போன்று அவசர உதவிக்கு இந்த ஜிபே உதவுகிறது. இந்த ஜிபே எப்படி வந்தது? டிஜிட்டல் வளர்ச்சியில் வந்தது தானே. அதுபோல வேலைக்காரி கிடைக்கிற குதிரை கொம்பா இருக்கிற காலத்துல வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டுதுன்னு அக்கா பொண்ணுகிட்ட போன்ல வருத்தப்படும் போது அவ சொன்னா, சித்தி 2 நாளைக்குள்ள உங்களுக்கு நான் பெருக்கி துடைக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னான். 2வது நாள் வீட்டு வாசலில் ஆமசான் டெலிவரி வேன் வந்து நிக்குது. பரவாயில்லையே, ஆமசான்காரங்க வேலைக்காரி வர டெலிவரி செய்யறாங்கன்னு நினைச்சிருக்கும் போது டெலிவரி பாய் ஒரு அட்டைப்பெட்டியை தூக்கிட்டு வந்து சிட் ரோட்ல வச்சுட்டு போனான். இது என்னதுப்பான்னு கேட்டேன். ரோபோட்னு சொன்னான். அதே நேரத்துல அக்கா பொண்ணு போன் பேசி வேலைக்காரி வந்துட்டுதான்னு கேட்டேன். எங்கடி வேலைக்காரி வந்திருக்கு? ரோபோட்னு சொல்றான். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்குன்னு தெரியாது, நீ பார்த்தாதான் தெரியும். அவள் சொன்னா, நாளைக்கு சியாமி ஆபீஸ்ல இருந்து ஒரு பையன் வந்து அது எப்படியெல்லாம் அதை ஆக்டிவ் செய்யணும் என்று அவன் சொல்லி தருவான். மறுநாள் பையன் வந்தா ப்ரோக்ராம் எல்லாம் என்னோட போன்ல செட் பண்ணி ஒவ்வொரு ரூமாவும் அடையாளம் போட்டு இந்த பட்டன் ஆன் பண்ணுனா அந்த ரோபோட் அப்படியே உங்க வீடு ஃபுல்லா தர ஃபுல்லா பெருக்கியும் தந்துடும், தொடச்சும் தந்துடும். அவன் விழாவரியா விளக்கிட்டு போயிட்டான். அதுவும் நாம கட்டிலுக்கடியில் நம்ம கையே போகாது, அது எங்கெல்லாம் போக முடியும் அங்கெல்லாம் போய் அழகா தூத்து அந்த பாக்ஸில் குப்பை, இந்த இவ்வளவு தூசில வீட்டில் நம்ம இவ்வளவு நாள் கொடி இருந்தோம்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு கிளீன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது. இது டிஜிட்டல் வளர்ச்சியில் வந்தது தானே. அதுபோன்று ஐடி ஃபீல்டு வேலை பார்த்தவர்கள் இந்த கொரோனா பீரியடில் அவர்களது அன்றாட வாழ்க்கை தடைபட்ட போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி ஐடி ஃபீல்டு உள்ளவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்தது. அதுவும் இந்த டிஜிட்டல் வளர்ச்சியில் வந்தது தானே. அதனால் எல்லோருக்குமே வேலை வாய்ப்பும் கிடைத்தது, அவர்கள் வீட்டில் இருந்தபடி வேலை பார்க்கவும் முடிந்தது. இதுவும் சமுதாயத்துக்கு நன்மைதானே தலைவர் அவர்களே. சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் நமது பாரத பிரதமர் தனது உரையில் ஏஐ செயல்பாடுகளில் உருவாக்குதல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசியுள்ளார். இந்த அளவுக்கு டிஜிட்டல் நமது வாழ்க்கைக்கு எவ்வளவு அத்தியாவசியம்
இதுக்குள்ள புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டிஜிட்டல் உலகம். இந்த அருமையான மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.